அடுத்த சிறப்பு பேச்சாளராக கேரளாவிலேருந்து சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பாலக்காட்டிலேருந்து வராங்க குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. எல்லா குருமார்களின் பாத கமலம் தொட்டு வணங்கி, இங்கு அவையில் இருக்கும் குருமார்களின் பாத கமலம் தொட்டு வணங்கி, ஜோதிட ஆர்வலருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணங்கிறது மனைவி எப்படி வருவாங்க, என்ன விஷயத்தில் வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போது நம்ம பிறந்த தேதியை வச்சு நமக்கு இந்தந்த நட்சத்திரம் மனைவியாக வருவாங்கன்னு சொல்ல முடியுமா, இந்தந்த நட்சத்திரம் கணவராக வருவாங்கன்னு சொல்ல முடியுமானா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியாமல் இல்லை. அதே மாதிரி நமக்கு பிறந்த தேதியை வச்சு அந்த கூட்டு எண்ணிக்கையை வச்சு நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நம்ம ஒரு வீடு வாங்குவோம், கல்யாணம் பண்ணுவோம், நம்ம சுப நிகழ்ச்சின்னு என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் இந்தந்த மாதத்தில் நடக்குன்னு நம்ம பிறந்த தேதியோடைய கூட்டு எண்ணிக்கையை வைத்து சொல்ல முடியும். அதே மாதிரி நமக்கு பிறந்த தேதியை வைத்து கூட்டு எண்ணிக்கையை வைத்து இந்த வயதுக்குள்ளே திருமணமாகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் செயல்படுத்த முடியும். அப்போது அது என்னென்ன அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியிலையும் நான் கற்று உணர்ந்ததையும் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். இதுதான் சரின்னு சொல்ல வரல, பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அப்போது பொதுவாக 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்க, அதாவது 1ஆம் தேதின்னு கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு உறவுகளாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரம், திருவோணம், மிருகசீரிடம், கார்த்திகை, உத்திரட்டாதி, உத்திரம். அதாவது பூரம், திருவோணம், மிருகசீரிடம், கார்த்திகை, உத்திரட்டாதி, உத்திரம். இது 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு இங்கிலீஷ் தேதி, ஆங்கில தேதி. சரியான கேள்வி. ஆங்கில தேதி பூரம், திருவோணம், மிருகசீரிடம், கார்த்திகை, உத்திரட்டாதி, உத்திரம். பூரம், திருவோணம், மிருகசீரிடம், கார்த்திகை, உத்திரட்டாதி, உத்திரம். இந்த நட்சத்திரங்கள் தான் அவங்க வீட்டில் உறவுகளாகவும் வரும். இந்த நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம் இல்லையோ அதுதான் உரிமையாளராகவும் வரும். அதை தேடினாவே நாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, 2ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவர்கள் வீட்டில் என்னென்ன நட்சத்திரம் உலா வரும், அது என்னென்ன உறவுகளில் வரும், அல்ல அந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போது நாம் தேடுற உறவு இல்லைன்னா இந்த நட்சத்திரத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா சதயம், சுவாதி, பூரட்டாதி, பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தையெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்தவர்கள் அவர்கள் வீட்டில் எந்த மாதிரி நட்சத்திரம் கணவன் மனைவியாக வரக்கூடியது, உறவுகளாக வரக்கூடிய நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி, கேட்டை, திருவோணம், திருவாதிரை, மிருகசீரிடம், பூசம். சுவாதி, கேட்டை, திருவோணம், திருவாதிரை, மிருகசீரிடம், பூசம். இந்த நட்சத்திரங்கள் தான் அவங்களுக்கு வீட்டில் உறவாடும். அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தை தேடுனா கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவர்கள், அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி நட்சத்திரங்கள் உறவை வலுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு, அதாவது 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கல்ல, 4ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கைக்கு அது பார்த்திங்கன்னா அஸ்தம், ரோகிணி, திருவோணம், புனர்பூஷம், விஷாகம், ஆயில்யம், அவிட்டம். அதாவது அஸ்தம், ரோகிணி, திருவோணம், புனர்பூஷம், விஷாகம், ஆயில்யம், அவிட்டம். அதே மாதிரி 5ஆம் எண் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் என்ன நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறது, அதாவது சுவாதி, கேட்டை, அனுசம், மூலம், திருவாதிரை, திருவோணம். சுவாதி, கேட்டை, அனுசம், மூலம், திருவாதிரை, திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் தான் அவங்க வீட்டில் உறவுகளாக வரக்கூடிய வாய்ப்பு. இந்த நட்சத்திரங்களுடைய ராசிகள் தான் அங்கே பங்கு பெறும். அதே போல் 6ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுடைய அமைப்புக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை, சுவாதி, சதயம், ரோகிணி, அஸ்தம், பரணி, பூரம், மூலம், மகம். கேட்டை, சுவாதி, சதயம், ரோகிணி, அஸ்தம், பரணி, பூரம், மூலம், மகம். இதுதான் இந்த 6ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பயன்பெறும். உங்கள் ஜாதகங்களையும் உங்களுடைய கூட்டு எண்ணிக்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதனுடைய ஒருமைப்பாடு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, சதயம், பூராடம், உத்திராடம், கிருத்திகை, மகம், அஸ்வதி. இந்த நட்சத்திரங்களுடைய தொடர்பு தான் கணவன் மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பு
சில நம்ம நினைக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதே போல் எட்டாம் எண்ணுங்கிற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து கணவன் மனைவியாக வர்றதுக்கும் அவங்களுடைய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூராடம், கேட்டை, ரேவதி, பூசம், பூரம், ஆயில்யம், மகம், உத்திரம். அதாவது பூராடம், கேட்டை, ரேவதி, பூசம், பூரம், ஆயில்யம், மகம், உத்திரம். அதே போல் 9வது எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையில் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு இது எல்லாமே கூட்டு எண்ணிக்கை. அவங்க பிறந்த தேதியை முழுசாக வரது கூட்டு எண்ணிக்கை. அது வந்து கணக்கு வச்சுக்க, பிறந்த தேதியோட முதல் எண்ணிக்கை அல்ல, கூட்டு எண்ணிக்கை. அப்போது இந்த 9ஆம் கூட்டு எண்ணிக்கை வரக்கூடியவங்களுக்கு அனுசம், பூசம், ஆயில்யம், பரணி, மூலம், உத்திராடம், அவிட்டம். அனுசம், பூசம், ஆயில்யம், பரணி, மூலம், உத்திராடம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் தான் வந்து கணவன் மனைவி வரக்கூடிய வாய்ப்பு, அவங்க குடும்பத்தில் உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த ராசிகள் தான் அவங்க குடும்பத்தில் பங்களிக்கும். அப்போது இந்த மாதிரி பிறந்த கூட்டு எண்ணிக்கையில் வச்சுட்டு நாம் வந்து வரக்கூடிய உறவுகளை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு. இது வந்து இப்போ என்னதான் ஒரு 1ங்கிற எண்ணுக்கு 7-8 நட்சத்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு 1ஆம் நம்பர் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்க ஒரே நட்சத்திரத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ அதில் எந்தெந்த நட்சத்திரம் அவங்களுக்கு பங்கு பெறும், பலம் பெறும், அவங்க பிறந்த தேதிக்கு எப்படி நாம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத எடுத்து தான் இது சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க 2 வரியில் ஜோதிடம் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. இது கடல், 2 வரியில் ஜோதிடம் சொல்ல முடியாது. இருந்தாலும் கடலில் முழுகிட்டே இருந்தால் முத்தெடுக்கலாம்ல. அது 2 வருஷமாக இருந்தாலும் சரி, 20 வருஷமாக இருந்தாலும் சரி, 2 நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வைராக்கியத்தோடு முழுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ முத்தெடுக்க முடியும். அப்போது எனக்கு கிடைச்ச முத்துக்கள் இதை வச்சு நான் வெற்றி பெற்றுட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன், இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அப்போது இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த பிறந்த தேதி இதே கூட்டு எண்ணிக்கையில் வரும்போது எந்த மாதங்கள் நமக்கு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும், ஒரு வீடு, வண்டி, வாகனம், இடம் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், வைகாசி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், மாசி மாதம். ஐப்பசி மாதம், வைகாசி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், மாசி மாதம். இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் ஒவ்வொரு நல்ல செயல்கள் அவர்கள் முயற்சி முன்னேற்றங்கள் வெற்றி பெறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். அப்படி நடந்தவங்களும் அந்த தேதியில் பிறந்தவங்க பார்த்தா இந்த மாதம்தான் முன்னாடி வந்து நிற்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி இந்த கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும், எந்தெந்த மாதம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், ஆனி மாதம், வைகாசி மாதம், மாசி மாதம். அதாவது 2ஆம் தேதிக்கு ஆவணி, ஆனி, வைகாசி, மாசி இந்த மாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான சூழ்நிலையிலையும் வெற்றிகளை உருவாக்கி தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம், தை மாதம், ஆவணி மாதம், வைகாசி மாதம். ஐப்பசி மாதம், தை மாதம், ஆவணி மாதம், வைகாசி மாதம். இப்போது அதே மாதிரி 4ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதங்கள் சுப மங்கள நிகழ்ச்சிகளும் இடம், வண்டி, வாகனமெல்லாம் அமையக்கூடிய மாதங்கள், ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய மாதங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஐப்பசி மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம். ஐப்பசி, மாசி, பங்குனி, ஆனி, ஆவணி. இதே மாதிரி 5ஆம் அந்த கூட்டு எண்ணிக்கையில் 5வது கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம். கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம். இதே போல் 6ஆம் கூட்டு எண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், மாசி மாதம், ஆவணி மாதம், ஆனி மாதம். ஐப்பசி மாதம், மாசி மாதம், ஆவணி மாதம், ஆனி மாதம். இதே மாதிரி 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதம் கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், ஆவணி மாதம். மாசி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், ஆவணி மாதம். இதே போல் 8ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம்,
கார்த்திகை மாதம் தை மாதம், வைகாசி மாதம் ஆனி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம். இதே போல் 9ஆம் எண் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதம் கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம். ஆவணி மாதம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம். இந்த மாதிரி 9 கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கும் இந்தந்த மாதங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக அவங்களோட எழுதி பார்த்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதம்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த மாதத்திற்கு உண்டான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவர்களை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படி? அந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள் நம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்கள நாம் முயற்சி பண்ணி பின்தொடர்ந்தோம்னா நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். அதே போல் இப்போ அதை அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த தேதியை வச்சுட்டு எப்படி வயசை சொல்லலாங்கிறது. நம்ம கூட்டு எண்ணிக்கையை வச்சுட்டு குத்து மதிப்பாக தான் சொல்லுவேன், கரெக்டாக அதே வயசை சொல்ல மாட்டேன். சரியா? அதாவது 1ஆம் தேதி பிறந்தவருக்கு பெண்ணாக இருந்தால், இந்த கூட்டு எண் 1ஆக வந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் 19 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தால் 23 வயதிலிருந்து 33 வயதுக்குள் திருமணம் நடக்கும். இதில் இடையில கேள்வி வேறு, இந்த தேதியிலெல்லாம் பிறந்தோன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். சரியா? அப்போது 2ஆம் தேதி இந்த கூட்டமைப்பில் பிறந்து பொண்ணாக இருந்தால் எந்த வயசில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் பெண்ணாக இருந்தால். ஆணாக இருந்தால் 28 வயது முதல் 30 வயதுக்குள் திருமணம் ஆகும். அதே இந்த 3ஆம் எண் தொடர்பில், அதாவது 3ஆம் எண் கூட்டு எண்ணிக்கை தொடர்பில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்ணாக இருந்தால் 19 வயது முதல் 22 வயதுக்குள் திருமணமாகும். ஆணாக இருந்தால் 33 வயதுக்குள் திருமணமாகும். அதே மாதிரி 4ஆம் எண் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு பெண்ணாக இருந்தால் 19 முதல் 28 வயதுக்குள் திருமணமாகும் பெண்ணாக இருந்தால். ஆணாக இருந்தால் 29 முதல் 37 வயதுக்குள் திருமணமாகும். டோட்டல் எண், டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டல் எண். அதே மாதிரி 5ஆம் என்ற டோட்டல் எண்ணில் பிறந்தவங்க முழு, அதாவது பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கையில் 5ன்னு வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்ணாக இருந்தால் 17 முதல் 24 வயதுக்குள் திருமணமாகும். ஆணாக இருந்தால் 21 வயது முதல் 35 வயதுக்குள் திருமணமாகும். அதே போல் 6 என்ற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணாக இருந்தால் 20 முதல் 27 வயதுக்குள் திருமணமாகும். அதே போல் ஆணுக்கு 24 முதல் 34 வயதுக்குள் திருமணமாகும். அதே போல் 7 என்ற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணாக இருந்தால் 21 முதல் 27க்குள் திருமணமாகும். ஆணுக்கு அதே 21 முதல் 37க்குள் திருமணமாகும். அதே போல் 8 என்ற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 19 வயது முதல் 31 வயதுக்குள் திருமணமாகும். அதே போல் ஆணுக்கு 24 வயது முதல் 44 வயதுக்குள் திருமணமாகும். அதே போல் 9 என்ற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணாக இருந்தால் 16 வயது முதல் 26 வயதுக்குள் திருமணமாகும். இப்போல்லாம் 16 வயசில் பண்ணக்கூடாது, ஆனால் சர்டிஃபிகேட் மாற்றிடுவாங்க, ஏஜ் சர்டிஃபிகேட் மாற்றிடுவாங்க, பண்ணிவிடுவாங்க. அப்போது ஆணாக இருந்தால் 24 முதல் 42க்குள் திருமணமாகும். அப்போ இதில் நாம் சொன்ன விஷயத்துலலாம் நிறைய பேர்த்துக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். எப்படி? நிறைய பேர்த்துக்கு இப்போ திருமணம் நடந்திருக்காது இந்த எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி இந்த கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரம் தான் கணவன் மனைவியாக வந்திருக்காது. அதே மாதிரி இந்த கூட்டு எண்ணிக்கை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதங்களில் தான் சில விஷயங்கள் நடந்திருக்காது. இது ஏன் அப்படின்னு ஒரு கருத்து வேணும்ல. அப்போது இந்த 4ஆம் நம்பரு 7ஆம் நம்பரு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? ராகு கேதுவாக சொல்கிறோம். அப்போ இது ராகு கேதுங்கிறதே குழப்பமா? அப்போது நம்ம சொல்லக்கூடிய சித்திரை மாதம் எழுதிக்கிங்க. சித்திரை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், அதே போல் கார்த்திகை மாதம், மகர மாதம், அதாவது தனுசு மாதம். இந்த 5 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 மாதத்தில் சுபகாரியம் பண்ணுவோமா? இந்த 5 மாதத்தில் சுபகாரியம் பண்ணுவோமா? அப்போ அந்த 5 மாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதில் மாற்றம் வரும். சாமியை மட்டும் கும்பிட்ற மாதமெல்லாம் கணக்கு போட்டுக்குங்க. சாமியை மட்டும் கும்பிட்ற மாதங்கள். சித்திரை மாதம் சாமியை கொண்டாடுவோமா? ஆடி மாதம் சாமியை கொண்டாடுவோமா?
புரட்டாசி மாதம் சாமியை கொண்டாடுவோமா? கார்த்திகை மாதம் சாமியை கொண்டாடுவோமா? அதுக்கு அடுத்தது மார்கழி மாதம் சாமியை கொண்டாடுவோமா? இந்த மாதங்கள் எல்லாம் அதை கொண்டாடுபவர்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ அதை கொண்டாடுறது யார் அதிகமாக? பிராமின்ஸ். அவங்க எல்லாம் பூஜை இல்லாத மாதத்தில் தான் நல்லது பண்ணுவாங்க, வேலை இருக்கிற நேரத்தில் பண்ண மாட்டாங்க. அப்போ மீதி எல்லா மாதம் முகூர்த்தங்கள் வரும், அவங்களுக்கு வேலை இருக்கும், கோயில் பூஜை கும்பாபிஷேகம் விஷயங்கள் நிறையா வரும். அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற நேரத்தில் தான் ஜனங்களை வந்து நம்ம பக்கத்தில் நெருங்கி அவங்க போக முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க போக முடியாது. அப்போ சொந்தக்காரங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்க உடனே இந்த கேள்வியை கேட்கல, எனக்கு இந்த மாதத்துலையெல்லாம் நல்லது நடந்திருக்குது அப்படிம்பாங்க. அதுக்காக இதை சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதத்தை கொண்டாடாதவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பிறந்த மாதம் 4வது மாதம், 8வது மாதம், 6வது மாதம், 12வது மாதம், இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த தேதி அதாவது பிறந்த மாதம் 4வது மாதம், 8வது மாதம், 6வது மாதம், அது 6வது மாதம், 8வது மாதம், 12வது மாதம், இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் அந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க, 7ஆம் தேதி பிறந்தவங்க, 8ஆம் தேதி பிறந்தவங்க, 12ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறித்தான் நடக்கும், தடை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பல விஷயத்தில். அப்போ அந்த தடையெல்லாம் அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கலாம். 4ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும், 8ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும், 12ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும், 6ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும், 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்கெல்லாம் பலமாக இருந்தால் அவங்கள பிடிச்சி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது பிறந்த தேதியை வைத்து சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னா சரியாக சொல்ல முடியும். அதுக்கு ஒன்றா என்கிட்ட வந்து படிக்கணும், இல்லைன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். அப்போ தான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கேளுங்க, 4ஆம் அதிபதி 4ஆம் இடம்னா என்ன இடம் ஜாதகத்தில்? அப்போ சுகம் அனுபவிக்கணும்னா அந்த பாவகம் நல்லா இருக்கணும்ல. அப்போ அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே சொத்தமாக கெட்டு போயிருதா? அதுதான் லாஜிக்கு. 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் அனுபவிப்பு எல்லாமே. அப்புறம் அந்த இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? 4ங்கிறது ராகு. அப்போ ராகுங்கிறது அழித்தன்மையை தருமா தராதா? ராகு நல்ல கிரகமா அழிகிரகமா? அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம தான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? அப்போது என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு நான் அவங்க திருமண தேதி, அதாவது பிறந்த தேதியை வச்சுட்டு வரக்கூடிய மனைவியுடைய நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கிட்ட கேட்குற அந்த நேரமும் அவங்க பிறந்த நேரத்தையும் நான் வந்து கணக்கு போட்டு சொல்லுவேன். ஒரு சில நேரத்தில் இப்போ கூட்டு எண் 34 வருது, 7ன்னு வருதுன்னா 3ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்தை கிரகமாக போட்டு அதுக்குள்ளே வர நட்சத்திரத்தை சொல்லுவேன். ஒரு சில டைமில் இந்த 7ங்கிற கலத்திரஸ்தானம் துளாராசி வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை சொல்லுவேன். அப்போ நான் 3-4 விதத்தில் சொல்லுவேன். அதனால் யாரும் என்னோடய வழியை வேகமாக பயன்பட்டுனா தெரியாது. அப்போ அதை ஒன்றா படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த பக்கம் இருந்து கமாண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ இந்த வாய்ப்பை தந்த நம்ம அக்கா வினோதினி அக்காவுக்கு நன்றியை சொல்லிட்டு, இன்னும் இந்த கருத்தரங்கம் மேலும் மேலும் வளர இறைவனை பிரார்த்தித்து கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். 8593970214. நான் வந்து கேரளாவில் வந்து சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 22, 23 ஜோதிடர் மாநாடு வச்சுருக்கேன். அதனால் யாருன்னு எனக்கு தனித்தனியாக தெரியாது. அதனால் எல்லாரையும் கூப்பிடுறேன், வாங்க வாங்க வாங்க, பலனும் பெறுங்க பயனும் பெறுங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் அன்பு கோரிக்கை வச்சு வருகிற ஆகஸ்ட் 22, 23 ஜோதிட மாநாடாக வச்சுருக்கேன், கேரளா பாலக்காட்டில். அது சரியா? வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜோதிட ரத்னா சங்கமம் நிர்வாகிகள் திரு ராஜ் அவர்களையும் வினோத் அவர்களையும் மேடைக்கு வாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் குரு மணிகண்டன் சகோதரருக்கு மரியாதை பண்ணுவாங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னாருங்களா?